ஞாயிறு. கல்லறைகள் முன்னோர்களை ஞாபகப்படுத்துவது என்பார்கள். அவர்களின் உடம்பின் மீதிகள் தங்கும் இடம். 2 தலைமுறைகளுக்கு தெரியும். 3ஆம் தலைமுறை இடம் பெயர்ந்து போவதால் ஞாபக சின்னங்கள் அழியத் தொடங்கும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்களுக்கு சொந்தமான நிலப்பகுதியில் ஒரு பாகத்தை கல்லறை தோட்டம் என்று தலைமுறையாக புதைத்து கல்லறை கட்டி பெயர் எழுதுவார்கள். தோற்றம் மறைவு என்று. 3-4 தலைமுறைகளில் வெளிநாடு சென்று விடுகிறார்கள். இருக்கும் கல்லறைகள் பராமரிப்பின்றி அழியும். பேரரசன் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் இன்றும் அவரை நினைவுபடுத்துகிறது. அவரது கல்லறை எங்கோ அழிந்து கொண்டுதான் இருக்கிறது. என் தாத்தாவின் அப்பா கல்லறையை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ராஸ்தார் பரம்பரை. புதைத்த இடத்தின் மேல் சேரில் உட்கார்ந்து இருப்பது போல் சிலை வைத்து சுற்றி கட்டி முன்னால் கம்பி வைத்து கதவு வைத்திருந்தார்கள். நான் பார்த்தபோதே தலை இல்லை. கை உடைக்கப்பட்டு கைத்தடி மட்டும் நின்றது. இதை பார்த்தபோது எனக்கு அவர்களை அவமானப்படுத்தியது போல் இருந்தது. இதற்கு அவர்களை எரித்து கடலில் கரைத்திருக்கலாம். நினைவுகள் அவர்கள் பெற்ற பிள்ளைகளிடம் இருந்தால் போதுமே. இனி வரும் காலங்களில் கல்லறை பழக்கத்தை கைவிட்டு சுகாதாரமாக எரித்து கரைக்கும் பழக்கத்தை கை கொள்வோமாக.